தாவர வேரின் முதலான வளர்ச்சி. இது என்னன்னு சொன்னாலும் தாவர வேர்ற நெருக்கு வெட்டு முகப்பரப்பு. இதுல தாவர வேர் வந்து குறுக்கு வெட்டு முகப்பரப்பை பார்க்கும்போது வந்து மேல காணப்படுற ஒரு மெல்லிய படம் ஒன்று காணப்படும். இதை வந்து சொல்றதுனாங்க மேற்றோலுக்கு அடுத்ததாக ஒரு படம் ஒன்று காணப்படுது. இந்த படை இந்த பிளாங்க் பகுதி, இந்த பகுதியை வந்து சொல்றது மேற்பட்டை. இந்த மேற்பட்டைக்கு உள்ளுக்க காணப்படுற இந்த பகுதி தான் வந்து கலன் உருளை. இந்த கலன் உருளையை தான் நான் வந்து ரெட் கலர்ல காட்டிங்க. இந்த அடுத்த வந்து என்ன சொல்றது தாவர மேட்ரோல். மேட்ரோலை பார்க்கும்போது தாவர மேட்ரோல் தானே தாவர வேரின் மேட்ரோல். தாவர வேர்ற மேட்ரோல் வந்து சிரத்த நிறைந்த ஒரு களங்களை கொண்டிக்கு. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் வந்து வேர் மயிர். அதாவது நாங்க சொல்லுவோம் வேர்மயிர். இந்த வேர்மயிர் என்னத்துக்குன்னு சொன்னா வந்து இந்த தாவர வேர் எங்கேக்கும் தாவர வேர் வந்து மண்ணுக்கு தான் ஈக்கும். மண்ணுக்கு ஈக்கும். அந்த மண்ணுக்கு நீர் கணிப்புகளை பெற்றுக்கொள்ளும். இந்த தாவரத்துக்கு வந்து போஷணை தேவை தானே. அந்த போஷணை தேவை பூச்சி செய்யறதுக்காக வந்து நீரையும் கணிப்புகளையும் இந்த வேர்மயிரினூடாக பெற்றுக்கொள்ளும். அடுத்ததாக வந்து இந்த தாவரத்துல வந்து அடுத்த கட்டத்தை வந்து கலன் உருளை. முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த பகுதியில பார்க்க வேண்டியது வந்து கலன் உருளை. இந்த கலன் உருளையை வந்து நாங்க வந்து 3 வளையங்களாக பிரிக்கலாம். இந்த முதலாவது வளையம் வந்து களப்பிரிவு வளையம். அடுத்த வளையம் வந்து அதுக்கு மேல உள்ளதுதான் வந்து அடுத்த வளையம் வந்து கள நீச்சு வளையம். அதுக்கு மேல உள்ள வளையத்தை வந்து நாங்க சொல்றது வந்து களவியத்த வளையம். இந்த இதுதான் வந்து களப்பிரிவு. இது வந்து களப்பிரிவு வளையம். அடுத்ததாக காணப்படுற வளையம் வந்து கள நீச்சு வளையம். அதுக்கு அடுத்ததாக காணப்படுற வளையம் வந்து கள வியத்த வளையம். இந்த 3 வளையங்கள் தான் வந்து நாங்க இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வளையங்கள். இந்த களப்பிரிவு வளையங்கள் இந்த களப்பிரிவு வளையத்துல வந்து இதுல காணப்படுற பெரிய இலையங்களுக்கு தான் முக்கியமான இந்த வேறு முதலான வளர்ச்சியில பங்கெடுக்குது. இது என்னன்னு சொன்னா வந்து கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் புதிய களங்களை உருவாக்குது. கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் புதிய களங்களை உருவாக்குது. இந்த கீழ் நோக்கி உருவாக்கப்படுற களங்களுக்கு தானே அந்த களங்கள் வந்து இந்த கீழே காணப்படுற ஒரு சிரத்தில் அடைந்த ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. இந்த இதை வந்து நாங்க சொல்றது வேர் மூடி. இந்த வேர் மூடி என்னத்துக்குன்னு சொன்னா வந்து தாவர வேர் வந்து மண்ணில கீழ் நோக்கி தான் போகுது. இந்த தாவர வேர் வந்து மண் கீழ் நோக்கி போகக்குள்ள வந்து இந்த தாவர வேர் வந்து மண்ணால வந்து பாதிப்படையாம இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து பாதிப்படைகிறத பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த வேர் மூடியாக வியத்தமடையுது. இந்த கீழ் நோக்கி உருவாக்கப்படுற புதிய களங்கள். மேல் நோக்கி உருவாக்கப்படுற இந்த புதிய களங்களுக்கு தானே அது வந்து கள நீச்சு வளையத்துக்கு சென்று இந்த அடுத்தது கள நீச்சு வளையம். இந்த களங்களுக்கு தானே இந்த களங்கள் வந்து கள நீச்சு வளையத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து சாதாரண தாவர களம் இருக்குதானே சாதாரண தாவர களத்துல வந்து நீளத்தை விட 10 மடங்கு சாதாரண தாவர களத்தை விட 10 மடங்கு நீளத்தை பெற்றுக்கொள்ளுது. எப்படின்னு சொன்னா நீச்சடைகிறதால வந்து இதுல நீளம் வந்து 10 மடங்கா போகுது. இந்த 10 மடங்கா போறதால வந்து இதுல நீச்சல் அதிகரிக்கிறதால வந்து தாவர வேர் வந்து மண்ணினுள் கீழ் நோக்கி செலுத்தப்படுது. தாவர வேர் வந்து மண்ணினுள் கீழ் நோக்கி செலுத்தப்படுறதுக்கு இதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. அடுத்தது வந்து கள வியத்த வளையம். இந்த வளையம் பார்த்தது இந்த கள வியத்த வளையம் வந்து என்ன வளையம்னு சொன்னா வந்து களம் வந்து தொழிற்பாட்டு ரீதியிலையும் கட்டமைப்பு ரீதியிலையும் முதிர்ச்சி அடைகிற வளையம் தான் இந்த கள வியத்த வளையம். இந்த வியத்த வளையத்தில் உள்ள களங்கள் வந்து கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சி அடைந்து காணப்படும். இது மூன்றும் நடக்கிறதால தான் வந்து தாவரத்துல வந்து வேற முதலான கட்டமைப்பு உருவாகுது.